குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 9, 2025 புதன்கிழமை என்ன கண்டவர்ஸம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். இல்லை மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சென்னை அருகே வந்து பார்த்திங்கன்னா தையூரில் உள்ள IIT டிஸ்கவரி வளாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா அமைய உள்ள நிலையில் அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சரான DRP ராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு. 2024 ஜனவரி மாதம் நந்தம்பாக்கத்தில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை IIT வழிகாட்டுதலின்படி ஹூண்டாய் மோட்டார்ஸ் மற்றும் தமிழ்நாடு அரசும் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆய்வு மையத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. அந்த அடிப்படையில் இதில் வந்து பார்த்திங்கன்னா IIT டிஸ்கவரி செயற்கைக்கோள் வளாகத்தில் 65,000 சதுரடி பரப்பளவில் 180 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா அமைய இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பசுமை ஹைட்ரஜன்லாம் இப்போ நிறையா மாறிட்டு இருக்கனால அந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து TNPSC தேர்வு கட்டுப்பாட்டாளராக வந்து பார்த்திங்கன்னா சண்முக சுந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா? இது புதிய நியமனம். இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்களோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது ஆளுநர் ரவியிடம் வந்து பார்த்திங்கன்னா மாநில நிதிநிலை அறிக்கை, அதாவது நிதி அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா நிதி தணிக்கை அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசின் கணக்குகள் குறித்த தணிக்கை அறிக்கையை ஆளுநருக்கு அளிக்க அரசியல் சட்டப்பிரிவு 151(2) வந்து பார்த்திங்கன்னா வகை செய்யுது. ஓகேங்களா? இந்த அறிக்கை மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதன்படி 2023-24 நிதியாண்டுக்கான தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியின் தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படுவதாக ஆளுநர் RN ரவியிடம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டு. ஓகேங்களா? முக்கியமானது இந்த சட்டப்பிரிவு ரொம்ப முக்கியம், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பாலிட்டிலேருந்து எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பட்டியலினத்தவர் எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துரைத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பட்டியலினத்தவர் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது தொடர்பாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதுதில்லியில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தினுடைய 2023-24 ஆண்டுக்கான அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா கிஷோர் மக்வானா. ஓகேங்களா? இவருடைய தலைமையிலான குழு தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கி அந்த அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலினத்தவர் எதிர்கொள்ளும், அதாவது அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் உட்பட பல விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இந்த ஆணையத்தை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அமைச்சிருப்பார். இதுவே உங்களுக்கு பாலிட்டியில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரேசிலினுடைய ரியோ டி ஜெனீரோவில் உள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி அங்கிருந்து தலைநகர் பிரேசிலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்திருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்சாக வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எந்தெந்த நாடுகள் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நிறுவன உறுப்பு நாடுகளுடன் இப்போ ரீசெண்டாக எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா ஆகிய கூடுதல் உறுப்பு நாடுகளும் சேர்ந்து இப்போ இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பீகார் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35% இடஒதுக்கீடு என்பது பீகாரில் நிரந்தரமாக வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பீகாருடைய முதல்வரான நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா சோதனை பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு அமைப்பு ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சோதனை வந்து நடத்தியிருக்கோம். லட்சத்தீவு யூனியன் பிரதேசனுடைய தலைநகரான கவரத்தில் ஜூன் 23 முதல் ஜூலை 27 வரையிலான மொத்தம் 17 நீர்மூழ்கி ராக்கெட் எதிர்ப்பு அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பினுடைய போர் தளவாட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, இந்திய கடற்படை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வகம் இந்த ராக்கெட் எதிர்ப்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வடிவமைப்பு பணியில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. முழுவதும் இது வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து பேர்லாம் வைக்கல, ஜஸ்ட் ராக்கெட் எதிர்ப்பு அமைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் இப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து
கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சாய்ராஜ் பவர் தேசி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2306 கோடியாக உயர்ந்திருக்கு ஆர்சிபியோட பிராண்ட் மதிப்பு. ஓகேங்களா. ஐபிஎல்லில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதாவது ஆர்சிபியோட பிராண்ட் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2306 கோடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா. ஐபிஎல் அணிகளுடைய பிராண்ட் மதிப்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பிராண்ட் மதிப்பு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்தில் ஆர்சிபியும், ரெண்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸும், மூணாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவும் இருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது சுபான்ஷி சுக்லாவை பற்றி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ விண்வெளியில் இருக்கிறாரு, இது நமக்கு தெரியும். ஓகேங்களா. அமெரிக்காவுடைய அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் பண்ணியிருக்காரு. கடந்த 1984 ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் சர்மா. இவர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி நிலையத்துக்குலாம் போல் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு மட்டும் தான் போயிருக்காரு. அதற்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு செல்லும் 2வது வீரர் இவர். அதேமாதிரி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள்ளே செல்லும் முதல் இந்திய வீரர் இவர் தான். ஓகேங்களா. முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.